ஹாய், நான் மேகலா. ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை நிலைவாசல் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த வருஷம் 2024 ஆடி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு காலையில் 7:45லேருந்து 8:45க்குள்ள நிலைவாசல் வழிபாடு செய்யணும், குலதெய்வம் அருள் கிடைக்கிறதுக்கு. ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வத்தையும் நிலைவாசலையும் வழிபாடு செய்தால் குலதெய்வம் உங்கள் வீட்டில் வந்து தங்கும். பொதுவாக குலதெய்வம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா அது தங்கக்கூடிய இடம் வந்து நிலைவாசல். அதனால தான் நம்ம நிலைவாசலில் சுத்தமாகவும் பூஜை பண்ணியும் வைக்கணும். நிலைவாசல் படியில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுங்க குலதெய்வம் இல்லைன்னு அர்த்தம். நிலைவாச கதவு வந்து திடீர்னு பழுதடைஞ்சு கதவை பூட்ட முடியாமல் இருந்தாலோ, நிலைக்காலில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ, நிலைவாச கதவுல தாப்பாலில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ, இந்த மாதிரி சூழல் இருந்துச்சுன்னா வீட்டில் குலதெய்வம் தங்கலைன்னு அர்த்தம். ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டையும் வீட்டோட தலைவாசலையும் இந்த தண்ணியால் தெளிக்கணும். ஒரு வாளியில் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் 2 துளசி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பச்சை கற்பூரம். நம்ம வீட்டில் வீடு துடைக்கும் போதும் இது பண்ணும்போதும் கல் உப்பு மட்டும்தான் பயன்படுத்துவோம். ஆனால் இந்த வழிபாட்டுக்கு கல் உப்பு, இந்து உப்பு, கருப்பு உப்பு, இந்த 3 உப்பையுமே சேர்த்து இந்த தண்ணியில் கலந்து கொஞ்ச நேரம் ஊறினதுக்கு அப்புறம் கூட வடிகட்டி தெளிக்கலாம், வீடையும் துடைக்கலாம். இதை வந்து ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடாது. உப்பு கலக்கிறதுனால உப்பு போட்டு ஞாயிற்றுக்கிழமை வீடு துடைக்கக்கூடாது, வாசு தொளிக்கக்கூடாது. அதனால் சனிக்கிழமையே வீடு துடைச்சிட்டு வாசலும் தெளிச்சிடணும். சனிக்கிழமை உப்பு போட்டு தெளிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை வாசு தெளிக்கும் பொழுது இந்த 3 உப்பை தவிர மற்றது எல்லாமே சேர்த்து வச்சு வீடு துடைக்கிறதா இருந்தால் துடைக்கணும். வாசல் தெளிக்கிறதுக்கு இந்த 3 உப்புமே ஞாயிற்றுக்கிழமை நாளும் தெளிக்கலாம். வீட்டோட நிலவாசலில் தோரணம் கட்டணும். தோரணம் கட்டுறது வந்து வேப்பிலையும் எலுமிச்சம்பழத்தையும் சேர்த்து தோரணம் கட்டணும். வேப்பிலை, எலுமிச்சம்பழம் இந்த 2 வாசனைக்குமே நம்மளோட இஷ்ட தெய்வமும் சரி, நம்ம குலதெய்வமும் சரி, நம்ம வீடை தேடி வந்துடுவோம். வாசல் தொளிச்சுட்டு தோரணம் கட்டணும். தோரணமும் கட்டி முடிச்சுட்டு நிலவாசலுக்கு கிட்ட வெளியில் குலதெய்வத்துக்கு தண்ணி வைக்கணும். தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பித்தளை டம்ளர் இல்லைன்னா செம்பு டம்ளரில் தான் தண்ணி வைக்கணும். அந்த செம்பு டம்ளரில் தண்ணி, பன்னீர், ஒரு எலுமிச்சம்பழம், கொஞ்சம் மஞ்சப்பொடி இவ்வளவும் போட்டு நிலவாச பக்கத்தில் ஒரு மணப்பலகை வச்சு அந்த மணப்பலகையில் இந்த டம்ளர் தண்ணி வைக்கணும். மணப்பலகையில் டைரெக்டாக வைக்கக்கூடாது. ஒரு சிவப்பு துணி விரித்து தான் அந்த டம்ளர் தண்ணியை வைக்கணும். அது கூடவே தீபம் ஏற்றுறதுக்கு பித்தாளை இல்லைன்னா செம்பு தட்டை எடுத்துட்டு அந்த தட்டில் நம்ம குலதெய்வ மண் இருந்துச்சுன்னா அந்த மண் எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மண்ணில் கல்லை நீக்கிட்டு அந்த மண்ணை நிரப்பி அந்த மண்ணுக்கு மேலே மண் அகல் விளக்கு வைக்கணும். அந்த அகல் விளக்கில் ஒரு 5 ரூபா காயின் போட்டு இழுப்பெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றிட்டு வழிபாடு செய்யும் பொழுது குலதெய்வத்தோட பெயரை சொல்லணும். குலதெய்வம் பெயர் தெரியாதவங்க ஓம் குலதெய்வமே நமக அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வம் பெயர் தெரிஞ்சவங்க குலதெய்வத்தோட பெயரை சொல்லி ஓம் நமகன்னு சொல்லி சேர்த்துக்கிட்டு 27 முறை குலதெய்வத்தோட பெயரை சொல்லி வழிபாடு செய்யணும். இந்த வழிபாடு செய்ய ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கும்போதே நம்ம வீட்டில் அந்த நிலவாசலை சரி பண்ணுறதுக்கு ஆசாரியை கூப்பிட்டு சரி பண்ணிவிட்டு அதற்கப்புறம் குலதெய்வத்தோட வழிபாடு செய்யணும். எல்லோருக்கும் குலதெய்வ ஆசி கிட்டட்டும். தேங்க்யூ.